ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 10ல் இருக்கும். காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது வழக்கங்க. இன்றைக்கி மல்லி தண்ணி குடிக்கல, அதுக்கு பதிலாக சொரக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த சொரக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இடியாப்பம் தாங்க பண்ணுறேன். மேக்ஸிமம் மில்லட்டில் பண்ணின ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஃபுட் எல்லாமே கூட இப்போ நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கேன். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் நம்ம அளவோடு எடுத்துக்கணும். அது மட்டும்தான் ரொம்பவே முக்கியம். பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு தேங்காய் பால் இடியாப்பம் செஞ்சாலும் எனக்கு தேங்காய் சட்னி தாங்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கிறதுனால தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அது கூட சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிட முடியாது. நம்மளோட டயட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கரை, அது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், தேனாகட்டும், வெள்ளை சர்க்கரையாகட்டும், எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு சுத்தமாக நோ சுகர் டயட்டு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் சட்னி தாங்க வச்சுக்கிட்டேன். ஒரு 11 மணியை போல் இளநீர் குடிச்சிக்கிட்டேங்க. எப்போதுமே வெயிட் லாஸில் இருக்கும்போது மோர், இளநீர் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. உடல் சூட்டையுமே ரொம்ப தணிக்குங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுட சுட சாதம், அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாமே இருந்தது. நான் வறுவலில் ஒன்று குட்டி பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு குழம்புல போட்ட மீன் கொஞ்சம் நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் இன்றைக்கி டீ காஃபி எதுவுமே குடிக்கல. 6 மணியை போல் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி குடித்து டின்னரை முடிச்சிட்டேன். இதுக்கான லாங் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள். லாங் வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.